அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கான மேட்சிங் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு சாரியில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலரு, வயலட் கலரு, இந்த 3 கலரு இருந்துச்சு. அந்த 3 கலரும் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த டிசைன் ஃபோட்டோஸ் கொண்டு வந்து காமிச்சு இந்த டிசைன் எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் சேம் அவங்க சொன்ன மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒர்க்கே டிட்டோவாக கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு, ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் லேஸு, வாட்டர் ஃபில்லிங், லோட் ஸ்டிச்சு, தாம்பூர் ஒர்க்கு இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வர சைடு மட்டும் சின்ன மாங்காய் ஷேப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கை தைக்கும் போது பெருசு வச்சோன்னா கண்டிப்பாக கட் ஆகும். அதனால் இந்த ஷோல்டர் வர சைடு மட்டும் சின்ன இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வர இடத்துல சென்டர் பாயிண்டில் சைடில் வர இடத்துலலாம் பெரிய ஷேப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகி பார்க்க அழகாக இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளவரை பெருசு பண்ணுறதுக்கு மேலே இன்னொரு பேட்டர்ன் மாதிரி ஒரு வளைவு ஷேப்பு கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஒரு வளைவு ஷேப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஆல்ட்ரேட்டிவ் கலர்ஸு கொடுத்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச் ஃபில் பண்ணியிருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெயின்போ ஸ்டோன் திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸ், ஸ்டோன் சுகர் பீடுக்கு அடுத்தது செயின் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஷேப்பும் இருக்கும், ஃப்ளவர் ஷேப்பும் இருக்கும். இது காமன் டிசைனு. நிறைய சாரீக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்லைன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு. மாங்காயில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். சுகர் பீடுக்கு அப்புறம் ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். எம்போஸ்டு லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து அந்த மாங்காவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 2 மாங்காவும் சேம் கலர்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு இந்த இது ஆஃப் சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 4 திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். மல்டி கலர் ஸ்டோன், ஷைனிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரெயின்போ கலர் மாதிரி வரும், பார்க்கறதுக்கு லுக் அழகாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். மீதி பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் தாம்பூர் ஒர்க்கு செயின் ஸ்டிச்லேயே ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கேப் இல்லாமல் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல் கவர் ஆகி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்னு வச்சு அடுத்த ஆஃப் சர்க்கிள் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன பெட்டல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லா பெட்டல்ஸுமே சுகர் பீடில் முதல்ல அவுட்டரில் பெட்டல்ஸ் கொடுத்துட்டு உள்ள வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் மாற்றி லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கலரு 2 டபுள் கலர் வரும்போது இன்னும் பார்க்க பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். அதனால் வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் மாற்றி ஆல்ட்ரேட்டிவாக கொடுத்துருக்கேன். கேப் இருக்கிற அதுக்கு மேலே கேப் இருக்கிற இடத்துல சின்ன ஸ்டோனு, அது ரெயின்போ ஸ்டோனே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெயின்போ கலர் ஸ்டோனே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோனை வச்சுட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த மாங்காய் பேட்டர்னை ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் எங்கே வயலட் கலர் கொடுத்தோமோ இந்த அடுத்த மாங்காயில் ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு மேங்கோ வயலட் கலரு, ஒரு மேங்கோ ஆரஞ்சு கலரு, அப்படியே பேட்டர்ன் மாற்றிருக்கேன். கலர் மட்டும் மாற்றிருக்கேன். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு சைடு வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும், வயலட் கலரும் ஆரஞ்சு கலர், வயலட் கலருன்ட்டு காம்பினேஷனோட பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸு. இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நடு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடை வச்சுட்டு அவுட்டரில் பார்த்திங்கன்னா ரெயின்போ சின்ன திலகம் ஷேப்பு ஸ்டோன் வச்சுட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துல ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் பேட்டர்னை எல்லா மாங்காய்க்கு நடுவில் ரெடி பண்ணிடு. அது க்ரீன் கலர் ஸ்டோனே ஒட்டியிருக்கேன். ப்ளவுஸ் கலர் என்ன கலரோ சேம் அந்த கலர் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அந்த இது ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸை கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு நல்ல யூஸாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்.
ஸ்டோன் ஓட்டும் போது ஃபோட்டோஸ்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே சக்ரீஸ் ஒட்டியிருக்கேன். கீழே சக்ரீஸு, மேலே ஸ்டோன் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸ்டோனு பார்க்குறதுக்கு லுக்கு அழகாக இருக்கும். ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இது. நார்மலாக நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுவோம். இதில் வி கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். வி கட்டிங்கு அவுட்டர் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு வி கட்டிங்கில் கொடுத்து ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் நெக்லைனில் நம்ம ப்ளவுஸ் பேக் சைடில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்ட்டு அந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு நம்ம பேக் சைடில் என்ன ஃப்ளவர் டிசைன் வச்சோமோ அந்த பெரிய ஃப்ளவரே அப்படியே கொண்டு வந்திருக்கேன். சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. பேலன்ஸ் இருக்கிற இடம் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொஞ்சம் போடும்போது ஸ்லீவ் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகி பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்டோன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு கீழே சின்ன சக்ரீஸ் வச்சுட்டு மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கும்பு ஸ்டோன் மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த ஸ்டோன் ஒட்டி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த ஷோல்டர் என்ன சின்ன ஃப்ளவர் கொண்டு வந்தோமோ சேம் ஃப்ளவர் இந்த ஷோல்டரில் ஒரு ஃப்ளவர் வைக்கும்போது ஃபோட்டோஸ்க்கு நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷன் தான் நல்லா அழகாக இருக்கும். அதனால் சேம் ஃப்ளவரு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்தோன்னே இன்னும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு. உங்களோட சாரீ கலர் பார்த்தீங்கன்னா லெவன்டு கலரு ஆரஞ்சு கலரு. அதனால் இந்த 2 கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஷேப்பு வரும், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளவர் ஷேப் வரும். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கை வீ கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, வாட்டர் ஃபில்லிங், லோட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணி இந்த ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் இந்த ஒர்க்கை செய்யலாம். அதுக்கான கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். ஆரி எம்ப்ராய்டரி டெய்லரிங் கிளாஸஸும் எடுக்கிறேன். இந்த ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி அழகாக போடலாம். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.